ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சி சிக்கன். ஸோ வீட்டிலே கேஎஃப்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் வாங்கி ரெடியாக வச்சுருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஓட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி வச்சுருக்கோம். அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு இருக்குங்க. ஸோ இது 3 தான் வந்துட்டு கேஎஃப்சிக்கு முக்கியமான ஐட்டம். எப்படி சிக்கிரிக்கம் பார்த்தியாப்பா? கண்டிப்பாக என் ஒய்ஃபோட மைண்ட் வாய்ஸ் ஏதாவது இருக்கும். சரிங்க, இப்போ வந்து பாண்டல் வச்சு எண்ணெய் ஊற்றிருச்சு. ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம லொக்கேஷனை பார்த்தோம்னா நைட் டைம் இல்லைங்களா, இருட்டாக தான் இருக்குது. ஆனால் கேஎஃப்சி சாப்பிட்றதுக்காக எல்லாமே கூட்டமாக வெயிட் பண்ணுகிறாங்க. எல்லாம் பாய் போட்டுன்னு வெளில உட்காந்துட்டு இருக்காங்க. நிலா வெளிச்சத்தில் கேஎஃப்சி சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணுகிறாங்க. சரிங்க, இப்போ எண்ணெய் சூடாச்சு, கேஎஃப்சி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் வந்து நம்ம காலையிலே வாங்கி அதுக்கு வந்து மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். இதுக்கு என்ன மசாலா போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு 4 to 5 hours வந்து நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் போட்டு டிப் பண்ணுறோம் 2வது டைம். ஸோ 3வது டைம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஓட்ஸில் போட்டு டிப் பண்ணுங்க. ஸோ ஓட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஆகணும். அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டாக நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும். கேஎஃப்சி போடுறதுக்கு சமையல் சக்கரவர்த்தி என் ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னால் தாங்க நெக்ஸ்ட் வீடியோ வருவாங்க, இல்லைனா எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. என்ன மனுஷன்? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேஎஃப்சி சிக்கனை வந்து சூடான எண்ணெயில் போடுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அனல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்து உள்ளே வேகாமல் போயிடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்த மாதிரி தெரியும், பட் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால் வந்து அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உள்ளே நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். எனக்கு வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போகும். பொண்ணு சமையல்லாம் எப்படி அடுப்பில் தான் அது தெரியுமே. அப்புறம் நாங்கள் நான் போய் இது டீ கடையில் செய்வோம். அது இருக்கட்டும், சமையல் எப்படி சமைச்சு எப்படி போடுவாங்க தட்டில் தான் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனல் கம்மி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகுது. இது கொஞ்சம் பெரிய பீஸுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், கேஎஃப்சி சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா இப்போ தெரியுது பார்த்தா. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு ஓட்ஸ் வந்துட்டு. பாருங்கள், கேஎஃப்சி சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு விரதம் வச்சுருக்காங்க. ஸோ அதுவே நல்லா எரியுது ஓரளவுக்கு. அனல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக விரதம் எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அது வெந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அண்ணி. பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துச்சுங்க. கேஎஃப்சி சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸி தான் கேஎஃப்சி சிக்கன். ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்ட் சிக்கன் வந்துட்டு போடுறாங்க. இதை போட்டு வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் ஆன சிக்கனை எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்காங்க சாப்பிட. அவங்களுக்காக ஆளுக்கு ஒரு குட்டி வாழையில் அதில் ஆளுக்கு ஒரு கேஎஃப்சி சிக்கன் வச்சு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. கேஎஃப்சி சிக்கன் எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குனாங்க. அதே மாதிரி உள்ளே நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் நீங்களும் ஹோட்டலில் போய் சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஃபேமிலியோட. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம போய் யோசிச்சு. Goodbye.